நமக. பாவாதிபதிகள் நின்ற பாவகம்ங்கிற வரிசையில் 7ஆம் பாவாதிபதி 12 பாவகத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் பாவாதிபதி அப்படிங்கும்போது 7ஆம் பாவக காரகத்துவங்கள் என்ன? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லக்கூடியது திருமணம், ரெண்டாவது கூட்டு தொழில், இதெல்லாம் 7ஆம் பாவகத்துலேருந்து எடுக்க போகிறோம். 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு திரிபுவன பாவகம்னு பட்டால் 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பாவகம் 11, 3 முயற்சி பாவகம் அப்படிங்கிறது சொல்லலாம். 7ஆம் பாவத்துக்கு காரக கிரகங்கள்னு பார்த்தா ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய், கலத்திர காரகம் அப்படின்னு பார்த்தா. ஸோ அந்த பிளானட்ரி பொசிஷனையும் 7ஆம் பாவம் பார்க்கும்போது நம்ம பார்க்கணும். 7ஆம் பாவத்தில் சனி வீடாக இருந்தாலும் சரி, 7ஆம் பாவத்தில் சனி இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, திருமணம் அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் நம்ம சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்திருப்பது, மாரகஸ்தானம், தத்து குழந்தை, பேர் புகழ், காதல், வெற்றி, கற்பு நிலை, உடல் உறவு, இன்பம், கோபம், போகம், கூட்டு தொழில் எல்லாமே இந்த 7ஆம் பாவத்தை வச்சு தான் எடுக்கிறோம். அந்த பாவாதிபதி எங்கே இருக்கார், அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 7ஆம் பாவாதிபதி லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா நல்ல அருமையான கலத்திரம் கிடைக்கும். திறமைசாலியான ஒரு மனைவி இருப்பாள், ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. மன வலிமை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எல்லாரையும் நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. 7ஆம் பாவாதிபதி பாதித்தாலும், சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலும் பெண்களுடன் ரகசிய தொடர்புகள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். சுபர் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த நெகட்டிவ் பலன் மாதிரி பாசிட்டிவ் பலனை கொடுத்துடலாம். லக்னம் மீன லக்னம், புதன் 7ஆம் பாவாதிபதி 1ல் அமர்ந்துச்சுன்னா நீசமாயிடுவார். அப்போ 7ஆம் பாவாதிபதி லக்னத்தை உட்காந்து நீசமாகும்போது திருமண வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கலாம். அடுத்தது பெண்கள் மூலம் லாபம் இருக்கும் 2ஆம் இடத்துக்கு போனால். அதாவது இப்போ தான் எல்லாருமே கேட்குறாங்களா, ஜாபில் இருக்கிற பெண்கள் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த பெண்கள் மூலியமான ஸ்பௌஸ் அப்படிங்கிறது மனைவி மூலியமான ஒரு வருமானம் இருக்கிறவங்களாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள் உணர்வுகள், இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் அப்படின்றது இருக்கும். உறவினருக்கு கலத்திரம், உறவுக்குள்ளேயே ஒரு திருமணம் நடைபெறுற மாதிரி இருக்கும். பெண்கள் மூலம் தொழில், பணவரையும் எது ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஒய்ஃப் வராங்கன்னா அவங்க மூலிமா ஆரம்பிக்கும்போது சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு 2ல் உச்சம். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 2ல் ஆட்சி. துலா லக்னத்துக்கு செவ்வாய் 2ல் ஆட்சி. ஆனால் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆய்வில் என்கிட்ட வந்த ஜாதகங்கள் வைக்கும்போது 7ஆம் அதிபதி 2ல் உச்சம் ஆகிறது அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. குரு திசை வராமல் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருந்தால் நல்ல சகோதர சகோதரிகள் நன்மை. ஆண் குழந்தைகள் கொஞ்சம் கஷ்டம், பெண் குழந்தைகள் நல்லா இருக்கும். பாதிக்கப்பட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சுபர் தொடர்பு இருக்கும்போது நல்ல நிலையில் இருக்கும்போது நல்லதையே செஞ்சிருவார். இது சிம்மம் அண்டு கும்பத்துக்கு இது பொருந்தாது. ஏன்னா ரெண்டுமே எதிர் தன்மையுடைய கிரகங்கள். ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் சூரியன் அண்ட் ஸ்லோ மூவிங் பிளானட் சனி. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த நிலைப்பாடை பார்த்து சேர்த்தணும். சிம்மத்துக்கு சனி 3ல் உச்சம், கும்பத்துக்கு சூரியன் 3ல் உச்சம், ரிஷபத்துக்கு செவ்வாய் 3ல் நீசம். 7ஆம் பாவாதிபதி 4ல் இருந்தால் கலத்திரம், உயர்கல்வி, நல்ல குழந்தையை கொடுத்துருவாங்க. சத்தியவானாக இருப்பார், புத்திசாலி. பாதிக்கப்பட்டால் கலத்திரமும் பாதிக்கும், கலத்திர நஷ்டம் ஏற்படும். ராகு கேது தொடர்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ராகு கேது சனி தொடர்பு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். கடகத்துக்கு சனி 4ல் உச்சம், துலாமுக்கு செவ்வாய் 4ல் உச்சம், மீனத்துக்கு புதன் 4ல் ஆட்சி, கன்னி குரு 4ல் ஆட்சி, தனுசுக்கு புதன் 4ல் நீசம். 7ஆம் பாவாதிபதி 5ல் இருந்தால் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல குணம், மதிப்பு, எல்லா விதமான செல்வம் எல்லாமே கிடைக்கும். சரம் ஸ்திரத்தில் இருந்தால் சிறு வயதிலேயே திருமணம் நடந்துடும். காதல் கல்யாணம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துரும். 7ஆம் அதிபதி கலத்திரம் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க.
பாதிச்சு இருந்தால் குழந்தை கொஞ்சம் பார்க்கணும், தாமதப்படுமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். பெண் குழந்தைகளுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். விருச்சிக லக்னம் சுக்கிரன் 5ல் உச்சம், மகர லக்னம் 5ஆம் சந்திரன் 5ல் உச்சம், கன்னி குரு 5ல் நீசம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிடலாம். 7ஆம் பாவாதிபதி 6ல் இருந்தால், 7ஆம் பாவாதிபதி 6ல் இருக்கும்போது பாவத் பாகதப்படி 12 விரயஸ்தானம்னு சொல்லுவோம். முன்கோபம் அதிகமாக இருக்கும். அத்தை வழி உறவு, திருமணம், கலத்திரம் எல்லாமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் குழந்தைங்கள கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்க நல்லது. கலத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு நோய் இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்துப்படியே தான் இருக்குது. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லாவே தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு உடம்பு முடியலைங்கிறத சொல்லாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் விதியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் மனம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். 2வது மனத்துக்கான வாய்ப்புகள் கலத்திரம் 2வது திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அது மற்ற இதிலையும் பார்த்து சாத்தியக்கூறுகளையும் பார்த்து தான் அவங்களுக்கு பலன் சொல்லணும். சிம்ம லக்னம் சனி 6ல் ஆட்சி, மேச லக்னம் சுக்கிரன் 6ல் நீசம். 7ஆம் பாவாதிபதி 7லேயே இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். திருமணம், உறவு, சுற்றம், கலத்திரம் எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். அதுவும் வந்து காரக பாவனாசியா அப்படிங்கிற விஷயமும் 7ல் சுக்கிரன் இருக்கும்போது கொடுத்துரும். 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது தாமத திருமணம், கலத்திரம், இழப்பு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதான். சுபர் தொடர்பு, லக்ன சுபர் தொடர்பு ஏற்படும் போது அது கொஞ்சம் மாறிக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் எடுத்து கொடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன தான் பண்ணாலுமே ஒரு சில இடர்பாடுகளை கொடுக்க தான் செய்யுது. அவங்க சுய ஜாதகத்துக்கு பார்த்து அதுக்கு ஆப்போசிட் ஸ்பௌஸு ஜாதகம் இவங்க கூட இணைச்சி அதை பார்த்து தான் நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் பாவாதிபதி 8ல் இருந்தால் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல நிலைப்பாடான நிலைமை இல்லை. 7ஆம் பாவாதிபதி 8 அப்படிங்கும்போது 7க்கு 2 மனிதஸ்தானம்னு சொல்கிறோம். அப்பையும் திருமணத்தை வந்து லேட்டாக தான் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒய்ஃப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் வருது. நம்மளோட கையில் வர்றது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து பரிவர்த்தனையில் இருக்கா அதெல்லாமே பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும், சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான நிலைப்பாடு. பட் இவங்கள பரிகாரம் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும். 6க்கு 7 8ல் இருக்கிறதுங்கிறது பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு தான் திருமணத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆணித்தனமாக நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவு பாதிப்புகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. 7ஆம் பாவாதிபதி 9க்கு போனால் நல்ல நிலைமை. 7க்கு 9ங்கிறது 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம் இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மேரேஜுக்கு அப்புறம் வெளிநாடு போகிறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பெண்கள் அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட பார்த்து நம்ம அதை தொடர்பில் இருக்கணும். இல்லைன்னா 9வது இடம் அப்படிங்கிறது 2ஆம் திருமணத்துக்குரிய இடமா அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ காலகட்டங்களில் நம்ம பழைய கட்டங்களில் வந்து 11ஆம் இடம் தான் திருமணத்துக்கான விஷயமாக சொல்லப்பட்டிருந்தது பழைய மகரிஷி நூட்கள்லாம். பட் இப்போ வரவங்க வந்து 9ஆம் இடமும் சொல்கிறாங்க, அந்த 2ஆம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரலை. பட் நம்மளுடைய ஆசான்கள், இப்போ இருக்கிற ஆசான்கள் ஒரு சிலர் வந்து அதை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம பலன் எடுக்கணும். ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 9ல் உச்சம், சிம்ம லக்னத்துக்கு சனி 9ல் நீசம், கும்ப லக்னத்துக்கு சூரியன் 9ல் நீசம். ஸோ இதை நீசமாக உச்சமாக 7ஆம் அதிபதிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு தான் நம்ம அவங்களுக்கு ஸ்பௌஸ் அமைச்சு தரணும். 7ஆம் பாவாதிபதி 10ல் அப்படின்னும் போது வெளிநாட்டு தொழில், பயணம் செய்யும் தொழில், உதவி செய்யும் தொழில், வேலைக்கு உதவுதல் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். கெட்டுறக்கூடாது. 7ஆம் பாவாதிபதி 10ல் போய் கெட்டுறக்கூடாது, அவ்வளோதான். நீசமோ அதுவாக அது ஆயிடக்கூடாது, அவ்வளோதான். தனுஷ் லக்னத்துக்கு புதன் 10ல் ஆட்சி உச்சம், மிதுன லக்னத்துக்கு குரு 10ல் ஆட்சி, கடக லக்னத்துக்கு சனி 10ல் நீசம், துலா லக்னத்துக்கு செவ்வாய் 10ல் நீசம். 7ஆம் பாவாதிபதி 11க்கு வந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்திரம் மூலம் தனலாபம், குழந்தைகளால் மகிழ்ச்சி குறைவு, பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்களதெல்லாம் பார்த்து திருமணத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. அதுக்கு தகுந்த ஜாதகங்கள் இணைக்கணும். 7ஆம் பாவாதிபதி 12ல் இருந்தால் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். 2ஆம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குது. அதெல்லாம் ரொம்ப பார்த்து எடுக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் கஞ்சத்தனம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 12க்கு போகும்போது
கலத்திரத்துக்கு வந்து கஷ்டங்கள் கொடுக்கும் இதன் மூலயமா. அதனால தான் குடும்ப பிரிவினைகள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஏன் சுக்கிரனும் பாதிப்படையக்கூடாது, 7ஆம் அதிபதியும் பாதிப்படையாமல் இருந்தால் தான் மன வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா சுபிட்சமாக இருக்கும். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் 12ல் உச்சம், விருச்சக லக்னத்துக்கு சுக்கிரன் 12ல் ஆட்சி, ரிஷப லக்னத்துக்கு செவ்வாய் 12ல் ஆட்சி. ஸோ இந்த நிலைப்பாடை வந்து பார்த்து 7ஆம் பாவகம் மட்டும் இருக்கிறதுலையே மிகவும் சிக்கலான பாவகம் 7ஆம் பாவகம். அதை பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா மற்ற பாவகங்கள் கூட மற்றவங்க சம்மந்தப்படுறதில்ல. இதுதான் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்க, அதாவது 3 ஜென்மம் வந்து நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து தாயினால் கொடுக்கப்படுற ஜென்மம். அப்போ அதில் வந்து கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு திருமண வாழ்க்கை நான் வரும்போது அப்போ நிறைய மாற்றங்கள் வருது அவங்கக்கிட்ட. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, சூப்பராகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். இதில் மிக முக்கியமான மாற்றங்கிறது திருமண உறவு தான். அந்த திருமண உறவை வந்து நம்ம பார்த்து பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுலேயும் குருவும் சுக்கிரனும் ஆண் பெண் ஜாதகத்தில் இணைக்கும் போது கேந்திர திரிகோணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். பெண்ணோட செவ்வாய் வந்து பையனோட சுக்கிரன் கூட கேந்திர திரிகோணத்துலேயோ இல்லை 3-11 இருக்கணும். 6-8-12 இருக்கக்கூடாது. அது மெயினாக நீங்கள் பார்த்து திருமண பொருத்தத்தை பார்த்து பலன் எடுக்கணும். இதுலேயும் பல சாத்தியக்கூறுகள் இருக்குது. எல்லாமே ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கொஷின் கேட்கலாம். வாழ்க வளமுடன். கிருத்திகா.